பருவோ தென்னங்கீற்று பாடும்போது நான் காத்து பருவங்கையோ தென்னங்கீற்று பாடும்போது நான் காத்து பருவங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் பாடும் பாட வந்ததென்னே இந்த மாசை கொண்டதென்னே பாடும்போது நான் காத்து பருவங்கையோ தென்னங்கீற்று சுறுசுறுப்பு குறையாம போய்கிட்டே இருக்கணும். ஆமா, இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஓங்கி வளர்ந்த விருட்சங்களும் மலைக்கு அந்த பக்கம் மறைஞ்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. ஆமா, அருவிய காணம், நீரோடைய காணம் பூரா மறைஞ்சுக்கிருச்சு. என்ன காரணம்? உயரம் பத்தல. நம்ம உயரமா இருக்கோம், உயரம் பத்தல. இப்பேற்பட்ட இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இந்த வழியாகப்பட்டவள் இங்குதான் இருப்பதாக நாரதர் கூறினார். சற்று கவனித்து பார்க்கலாம். ஆளோலம் சோ வழியாகப்பட்டவள் ஆளோலம் சோ என்று கூவுவது எவ்வளவு அழகான குரல்! குயிலை போன்ற குரல், கார் முகிலை போன்ற கூந்தல், முத்துக்கள் போன்ற பல்வரிசை, சிறு இடை, பொய்யார நடை, கையிலே கவன், காவலிலே கவனத்தோடு இருக்கின்ற வள்ளியாகப்பட்ட பெண்ணை பார்த்து பாட வேண்டும் என்றால் 3 தமிழுக்கும் ஒப்பிடலாம். அலைமகள், கலைமகள், மலைமகள். அப்பேற்பட்ட 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடம். மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, 3 தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வடிவந்த வம்சமோ, நீ மூவேந்தர் வடிவந்த வம்சமோ, 4 குணம் சேர்ந்தது ஒரு பெண்ணிடமோ, 4 குணம்
வள்ளியாகப்பட்டவள் ஆளோலம் சோ என்று ஆயோட்டி கொண்டிருக்கின்ற வள்ளியை பார்க்கும் பொழுது அள்ளி கொண்டை முடிச்சு அரக்காசு பொட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனரை போட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனரை போட்டு பட்டு வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பதும் யாரையடி அண்ணனரை போட்டு யாராக இருக்கலாம் போனதை துரத்தி வந்துகிட்டு இருந்தேன். போனதை நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? எனக்கு சொந்தமானது துரத்தி வந்தீங்க. ஆமாங்க. என்ன துரத்தி வந்தீங்க? சொந்தமானது. எனக்கு சொந்தமானது. உங்களுக்கு சொந்தமானது. ஆமா. நீங்க துரத்தி வந்தீங்க. துரத்தி வந்தீங்க. எங்க இருந்து துரத்தி வந்தீங்க? வெள்ளிமலையில இருந்து. வெள்ளிமலை. எங்க? வெள்ளிமலை. அதோ தெரியுது வெள்ளிமலை உயரமான இடம். ஆமாங்க. பூரா பாக்ஸ் லைட்டா போட்டுருக்காங்க. வெளிச்சமா தெரியுது. அப்ப அதான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. சரியே. அங்க பாருங்க மேல உயரத்துல பாருங்க. தெரியுதா? ஆமா. சின்ன வெளிச்சம் தெரியுது. தெரியுதுல? ஆமா. அந்த வெளிச்சம் தான். அந்த மலை எனக்கு சொந்தமான மலை. மானி எப்படி ஓடியாரும்? இறங்கி ஓடுங்க சார். இல்ல மானி எப்படி ஓடியாரும்? தாவி தாவி ஓடி வரும். இது தாவி தாவியானவன். அண்ணன் நட. அண்ணன் நட. ஆமா. ஆனா ஓட்டத்தை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். சரி. இப்ப மான் இருக்குன்னு வச்சுங்க. மான் குட்டி எப்படி ஓடும்? மான் குட்டி வந்து இப்படி 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 தவி தவி ஓடும். ஓடுல. மான் குட்டி ஓட்டத்தை மனுஷன் பிடிக்க முடியுமா? 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 இல்ல நான் முடியுமான்னு உங்ககிட்ட கேக்குறேன். அத முடியுமா நான் கேக்குறேன். அத பாருங்க. இதுல பாக்க. நான் சொல்ற கதையில பாருங்க. காலகாலத்துல அதுல பாருங்க. இல்ல நடந்த விஷயத்தை சொல்றேன். சரி. மான் குட்டி துரத்தி வந்துகிட்டே இருந்தேன். சரி. மானை பாத்தீங்க. பார்த்த உடனே நடந்துச்சு. எது? மான் குட்டி ஓட ஆரம்பிச்சிச்சு. சரி ஓடுது. சரி நம்மளும் மெதுவா போகலாம் அப்படின்னு ஓடியாங்க. அப்ப மானுக்கு பின்னாடி நீங்க வரச்சு வந்திருக்கீங்க. மானுக்கு பின்னாடி துரத்தி வந்திருக்கீங்க. பின்னாடி என்னங்க நீங்க வேற? இல்லங்க உங்களுக்கு முன்னாடி தான மான் ஓடுச்சு. முன்னாடி தான் ஓடுச்சு. நீங்க பின்னாடி தான். நான் பின்னாடி வரவே இல்ல. அப்புறம் எதுக்கு வரேன்னா அப்புறம் மானை துரத்தி வந்தீங்கல. துரத்தலங்க. மான் குட்டி ஓடுச்சு. ஓடுச்சு. ஆனா துரத்தல. துரத்தல அது பாட்டு ஓடிடுச்சு. ஓடுச்சுங்க. ஆனா துரத்தலங்க. என்னங்க உண்மை ஒரே ஆச்சரியமா இருக்கு. எப்படி? மான் குட்டி ஓடுச்சு. ஓடுச்சு. ஆனா நான் துரத்தல. துரத்தலன்னா அப்புறம் எப்படி அங்க இருந்து இங்க வந்தீங்க? நடந்தது. இந்த மான் குட்டி என்ன பண்ணுது தெரியுமா? ஓடும். நான் லேசா ஓடலாம்னு கால் எடுத்து அப்படி வச்சின்னு வச்சுங்களேன். நின்றுக்கு. அப்ப மானை முன்னாடி பாத்தீங்க. அதுக்கு ஏன் நிக்குதுன்னு கேளுங்க. ஏன் நிக்குது?
அத நான் பிடிக்கணும். அதுக்கு அப்படி ஒரு ஆசை. சரி, இவன் எப்ப நம்மள பிடிப்பேன் அப்படின்ற எண்ணம் அந்த மான்குட்டிக்கு. அப்ப திரும்பி திரும்பி பார்த்து ஓடி, திரும்பி திரும்பி பார்க்கலங்க. நான் நின்றுக்கிட்டு அது நின்றுக்கிறேன். நான் ஓடுனா அது ஓடும், நான் உட்கார்ந்தா உட்கார்ந்துக்கிறேன். ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்படித்தான் தெரியும். லிங்க் லிங்க். அப்படி வரும்போது அப்படியே வந்துகிட்டே இருந்தேன்ல. சரி, உள்ள போயிடுச்சு. உள்ள விருட்டன் போயிடுச்சு. ஆமா, போகும்போது அப்படிதான் போகும். ஆமா, விருட்டன் போயிடுச்சா. போனதை புடிச்சு புடலாம்னு நினைச்சேன். போனதை புடிச்சு புடலாம் நினைச்சேன். பிடிக்கலாம்னு நினைச்சேன். உள்ள வர முற்படும் பொழுது நீங்க வந்துட்டு இல்ல, உங்க வேலையை காட்டிவிட்டு இல்ல. இல்ல, உங்க வேலையை நீங்க காட்டலாம். எது? இந்த காவல் பாக்குறது, பிடிக்கிறத தடுக்கிறதா? காவல் பாக்குறது. காவல் யார் யார் உள்ள வர்றாங்க போறாங்க, எதை பிடிக்கிறாங்க, சரி, இதெல்லாம் கசக்குறாங்க. நல்லா இருக்கே உங்க காவல். இல்லங்க, அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. போனது துரத்தி வந்தது நானு. சரி, ஏன் கண்ணுக்கு தெரிஞ்ச எனக்கு சொந்தமான மான் குட்டி உங்க கண்ணுக்கு தெரியலையே. அப்ப உங்க காவல் எப்படி இருக்கு? உங்க காவலுடைய லட்சணம் எப்படி இருக்கு? சரி, மாலை துரத்தி வந்தீங்களே. ஆமா, முன்னாடி பாத்தீங்களா பின்னாடி பாத்தீங்களா? முன்னாடியும் பார்த்தேன், பின்னாடியும் பார்த்தேன், சைடுலயும் பார்த்தேன், ஓரத்துலையும் பார்த்தேன். வாழை தூக்கி இருந்துச்சா மடக்கி இருந்துச்சா? மடக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா தூக்கி இருந்துச்சா இதை பார்த்துருப்பீங்க. எதை? இல்லைங்க, அந்த குட்டி பெண் குட்டி. நான் துரத்தி வந்தது பெண் குட்டி. மாலை மடக்கிட்டே நாணம், அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு. பைப்பு இல்ல, பயிர்ப்பு. இது யாருக்கு உண்டு? பெண்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. ஆமா. அப்ப அந்த மான்குட்டி வாழை மடக்கிட்டு வந்துச்சு. சரி, வேற என்னமோ உங்களுக்கு சந்தேகம்? மான தேடி வந்தீங்க. மான தேடி வந்தேன். ஆனா இந்த இடத்துல நீங்க தடுத்து நிப்பாட்டிருக்கீங்க. காவக்காரர். ஆமா. என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? கருந்தனை சந்தினை. எங்க திணை வச்சிருக்கீங்க? இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்வி மலைச்சாரல். வேள்வி மலைச்சாரல். வேள்வினா என்ன? யாகம். யாகம் வளர்க்கிறது. உங்களுக்கு தொங்கலை எது? இல்லங்க, யாகம் வளர்க்கக்கூடிய முனிவர்களுக்கு என்ன தொங்கும்? ஆமா, யாகம் வளர்க்கக்கூடிய முனிவர்களுக்கு என்ன தொங்கும்? தாடியம், மீசையும், முடி, சதா முடியும் தொங்கும்ல. உங்களுக்கு தொங்கலை எங்க வந்து ஆடவருக்கு தொங்குதுன்னா பிறந்தது. சரி, ஆம்பளை பிறந்துட்டுமே ஒரு வயசு பருவத்துல வந்து கல்யாணம் பண்ணுவோமே. சரி, கல்யாணம் பண்ண பிள்ளை விட்டு பிறக்குமே. இதெல்லாம் வச்சு காப்பாத்தணுமே. அப்புறம் வருத்தத்துல முகம் தொங்குது. வருத்தத்துல என்ன தொங்குது? உங்களுக்கு முகம் தொங்குது. ஆமா. ஆனா வேள்வி மலைச்சாரல்ல நீங்க உட்கார்ந்துகிட்டு வேள்வி நடத்துற முனிவர்களுக்கு நீங்க வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எப்படி நீங்க இடைஞ்சல் பண்றீங்களோ அதே மாதிரி முனிவர்களுக்கு உங்களுக்கு நான் இடைஞ்சல் பண்ணலங்க. சரி, மாலை தேடி வந்தீங்க சொல்லிட்டீங்க. சரி, உள்ள போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. நீங்க புடிச்சு தர்றீங்களா? இருங்க, உங்க பேர் என்னங்க? நீங்க யாரு? இல்ல, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நீங்க புடிச்சு தர்றீங்களா? இருந்தா புடிச்சு தரேன். இல்ல நான் பிடிக்கவா? இருந்தா புடிச்சு தரேன். இருந்தா புடிச்சு தரேன். போமா? நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. எதுக்கு? ஒரு அண்ணி ஆடவர் அப்படிங்க தெரியுது. நீங்க காவலாளி. ஆமா. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு வேடுவர் மாதிரி தெரியுது. வேடுவர் மாதிரி தெரியுது. நீங்களும் நீங்க யாரு? வேடு வளர்த்து சேர்ந்தவங்க. நீங்களும் வேடு வேணும், நானும் வேடு வேணும். சாதி அபிமானம் சன்னியாசி உண்டு தானே? சன்னியாசிக்கு தான் உண்டு. ஆனா எங்களுக்கு இல்லைன்ற மாதிரியே நீங்க பேசிக்கிறீங்க. சன்னியாசிக்கு உண்டு, மத்தவங்க சப்பட்டங்க. இல்லங்க, சன்னியாசிக்கு தான் உண்டு, ஆனா எங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லங்க, அப்படிதான் பேசுறாங்க. நீங்க யாரு என்ன வரும் தெரியாம உள்ள வர்றது? அதே வெள்ளிமலை காத்தேன், வேட்டைக்கு வந்தேன். வேட்டைக்கு வர்ற இடத்துல குட்டியை பார்த்தேன். குட்டியை பார்த்த உடனே பிடிக்கணும் நினைச்சேன். ஆனா பிடிக்க விடாம தடுத்து நிப்பாடி போட்டு இம்புட்டு கேள்வி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கந்தங்க. எனக்கு சொந்தமான மானம் உள்ள இருக்கு. சரி, பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க யாரு? நான் காவல்காரே. என் பேரு வீரத்தேவன். எங்க அப்பா பேரு நம்பிராஜ், அம்மா பேரு நங்கை. சரி சரி, இப்ப நான் சொல்றேன் உண்மைய. நான் தேடி வந்தது உங்க தங்கச்சி வள்ளிய. அப்படி போட அருவாள். எதுக்கு தேடினீங்க தெரியுமா? என் தங்கச்சி பார்க்கணும். எதுக்கு தேடினேன்? எதுக்கு தேடுறீங்க? பண்றதுக்கு. பஜனை பஜனை கல்யாணம் பண்றதுக்கு. எதுக்கு தேடினேன்? கல்யாணம் பண்றது. கல்யாணம் முதல்ல வந்து என் தங்கச்சி நீங்க பார்க்கணும். எதுக்கு தேடினேன்? கல்யாணம் பண்றது. கல்யாணம்
கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு தான் பண்றான். இது எதுக்கு பொழுதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நான் என்ன பண்றேன், போதுன்னு போறேன். சரி, அடுத்த காவல்ல நான் போதும் வர்றேன். அடுத்த காவல்ல யாரு நிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. என் தங்கச்சியை பாக்கணும்னா ஆமா உங்க தங்கச்சி போங்க. இப்ப போறேன். போவா பழத்துக்குற மாங்கரை ஒரு மன்னர் கட்டு நீங்களே பழத்துக்குற மாங்கரை மனத்தடி வந்தவரே ஏறாத மனமேலே இழந்த பழத்திற்கு இழந்த பழத்திற்கு இழந்த பழத்திற்கு ஏறி உழுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சங்கல்களா ஏன் தோற்று ஏறி உழுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா எங்கோட்டு கல்லுகளா அடிமான் குளத்து கருமேலே மயிருடத்து சின்னவரே மயிருடத்த சின்னவ பாறையிட நான் இருந்தேன் பாடுகுரல் கேட்கலையா பாடுகுரல் கேட்கலையா பாட்டு சத்தம் 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 கேட்கலையா அப்படியே இறங்கி போங்க ஊருக்குள்ள. என்ன தேடுறாரு? என்ன தேவை கேளையா? பொலிசலாமா போட போறாரு. என்ன தேவை தெரியுங்க சொல்லிட்டாரு தெரியுங்க. இனி அங்க நின்று பிள்ளை இங்க நிக்கிறாயா? அட போயா பிள்ளைய காணாம பிள்ளைய காணாம தெரிஞ்சிருக்கியா? ஆமா யாருக்கு? பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா ரெண்டு பேரும் நிக்கிறீங்கல்ல, ரெண்டு பேரும் ஒரு பொம்பளை வச்சுக்கலாம். கொழுந்தனா இவரு? அதுக்குத்தான் நம்ம சொன்னேன், சாதி ஆண் சாதி, இவ ஓம் சாதி அப்படி சொன்ன. அதனால ஏன் தங்கச்சியை கொண்டாந்து என்கிட்ட விட்டீங்கன்னா நல்லா யாருக்கு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? தங்கச்சி தங்கச்சி யாரு? ஏங்க எப்படி தங்கச்சி
அழகான தங்கச்சி, அன்பான தங்கச்சி, பாசமான தங்கச்சியை கொண்டு விட்டு புட்டு என்ன எப்ப இன்னொரு வாட்டி ஆடவா? ஏமா நீங்க ஆடுங்க. நீங்க ஆடுங்க. சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள், சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், அங்கெல்லாம் புகட்டும் காதல் வெள்ளங்கள், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மனவீரைகள், பள்ளி பாடங்கள் இன்னும் பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்களே, அங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்களே, எத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்களே, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம். பச்சை கிளி ஒன்று தரும் முல்லை கொடியாரோ அண்ணன் என்னும் தேர்வு வரும் தேவன் மகனேயோ, நிறம் உன்னை நிறம் சொல்லல் குணம் யாரோ பொன்னின் நிறம் அல்லவனம் பிள்ளை புனியாரோ, அண்ணன் என்னும் தேரில் வரும் தேவன் மகனேயோ, நிறம் நிறம் சொல்லல் குணம் யாரோ கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னிப்பெண் என்னை பின்னி, கட்டுக்காவல்கள் விட்டு செல்லட்டும் கன்னிப்பெண் என்னை பின்னி கொள்ளட்டும், மையப்பாதி உன்னோடு வீரம் என்னோடு, மயில் பாரி உன்னோடு நீங்கும் என்னோடு மயல் பாதி உன்னோடு வீரம் என்னோடு, அச்சத்தில் கொஞ்சத்தான் போதை கொண்டார், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம். உங்க தங்கச்சிய கூப்பிடுறீங்களா? கூப்பிடுங்க. தங்கச்சியா? தங்கச்சியா? எழில குயில்